20s and 30sல இருக்கிறவங்களுக்கும் வேலைக்கு போய் கையில் மாதம் சம்பளம் வாங்க ஆரம்பித்தவங்களுக்கும் இந்த தாட் கண்டிப்பாக வந்திருக்கும். என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் வாடகை வீட்டிலே இருக்கமே, சொந்த வீடு வாங்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம். ஆனால் ஒரு சிலருக்கு சொந்த வீடு பெட்டரா இல்லை வாடகை வீட்டிலே இருக்கிறது பெட்டரா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் தீரணும்னா சொந்த வீடாக இருந்தால் லோன், பட்ஜெட், இஎம்ஐ இதோட கால்குலேஷன்ஸ் அதை எப்படி சீக்கிரமாக அடைக்கலாம் அப்படிங்கிற ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வாடகை வீட்டிலே இருந்துட்டு அந்த பணத்தை வச்சு எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்துக்குமான ஆன்சர் இந்த வீடியோவில் கிளியர் கால்குலேஷனாக விலாவாரியாக கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம சின்ன வயசுலேருந்தே வளரும்போது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்ப்பா அப்படின்னு பேசுகிறத கேட்டு கேட்டு தான் வளர்ந்துருப்போம். ஸோ இது ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது காரணமாகவே வேலைக்கு போய் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததும் எப்படியாவது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடும்டா அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக லோனுங்கிற ட்ராப்புக்குள்ளே சிக்கி நிறைய பேர் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தலைகளை ஏற்றிப்பாங்க. இந்த மாதிரி ட்ராப்புக்குள்ளே சிக்காமல் சொந்த வீட்டை அடையிறது எப்படி, இல்லை வாடகை வீட்டிலேயே இருந்துட்டு சொந்த வீட்டை அடையிறது எப்படி, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தையும் ஃபுல் கால்குலேஷனோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வீட்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வீடு வாங்கிட்டாங்க, நம்மளும் அதே மாதிரி வாங்கலாம், இல்லைன்னா நமக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு பயந்து வீடு வாங்கக்கூடாது. சொந்த வீடுனா என்னோட வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ண பிளேஸ் தேவையில்லை, தேவையான பாதுகாப்பு, ஸ்விம்மிங் பூல் மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு கௌரவம் அப்படின்னு நினச்சும் வாங்கக்கூடாது. ஃபினான்சியல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் தான். அதாவது மாதம் ஓரளவுக்கு நல்ல சம்பளம் வருது, அதில் ஒரு பகுதியை இஎம்ஐயாக கட்டுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ லோன் போட்டுக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட சொந்தமாக ஒரு வீடு இருக்கும், அது என்னோட சொத்தை மாறி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த வீட்டோட மொத்த பணமும் உங்ககிட்டயே இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வாங்கியிருக்கிற கடன், அதை திருப்பி கட்டும்போது சேர்த்து கட்டின வட்டி, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணாதான் தெரியும். இதுக்கிடையில் ரிட்டையர்மெண்ட்டுக்கான சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட் இது எல்லாத்துக்குமான பணத்தையும் ஒதுக்கி ஆகணும். இது போக மிச்சம் இருக்கிறத வச்சுதான் வீட்டை சொந்தமாக வாங்கலாமா இல்லை ரெண்ட்டுக்கு இருக்கிறதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணவே முடியும். அப்ராக்சிமேட்டா ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் வேல்யூ 50 lakh. அது எப்படி 50 லட்சம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதுக்கு ஒரு ரூல் இருக்குது, 5-20-40 அப்படின்னு. இதை பற்றி தெரிஞ்சுக்க மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டவுன் பேமெண்ட் 10 lakh கட்டுறோம். மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரும்? 32,209. அதாவது வட்டி வந்து 8.5% போட்டிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ லோன் அமௌண்ட் 40 லட்சத்துக்கு மாத இஎம்ஐ 32,200 வருது. மொத்த இஎம்ஐ 96,62,700 ஆகும். இதில் வட்டி மட்டுமே 56,62,731 ஆயிருக்கும் 25 வருஷத்துக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்கின அந்த ஃப்ளாட்டோட வேல்யூ 1,20 lakh மாறி இருக்கும். 50 லட்சத்துக்கு வாங்கின வீடு 1.5 கோடியா மாறி இருக்கு. இது ப்ராஃபிட் தானே அப்படின்னு தான் நினைப்பீங்க. வெயிட் வீட்டுக்குன்னு நீங்க செலவு பண்ணினது 1,06 lakhs. இதில் 56 லட்சம் வட்டிக்கே போயிடுது. நீங்கள் வாங்கின வீட்டோட வேல்யூ 1,06 லட்சம். 25 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வேல்யூ வெறும் 1,22 லட்சம் தான். 1,22 லட்சங்கிறது பெருசு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வெறும் 15,75,000 மட்டும்தான். என்னதான் சொல்லுங்க, வீடு என் கையில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு அப்படிங்கிற ஹாப்பினஸ்க்கு இந்த விலை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 கோடி நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு 25 வருஷம் கழிச்சு வெறும் 15 லட்சம் மட்டும் வட்டியாக கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா பேங்க்ல டெபாசிட் பண்ணாவே 10 to 20 இயர்ஸ்ல அமௌண்டோட வேல்யூ அப்படியே டபுள் ஆயிடும். ஸோ எமோஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா வீட்டை தவிர வேற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. எமோஷனலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கணும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மாச இஎம்ஐயா 32,000 கட்டுறதுக்கு நான் தயார், 10 லட்சம் டவுன் பேமெண்ட்டாக கட்டுறக்கும் நான் தயார் அப்படின்னு இருக்காரு. ஆனால் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா இதோட கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வாடகைக்கு போகிறேன்னு வைங்க, அட்வான்ஸாக ஒரு 10 மாத வாடகையை செக்யூரிட்டி டெபாசிட்டாக கேட்பாங்க. மாதம் 12,000 வாடகைன்னு அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். ஸோ அட்வான்ஸாக ஒரு 1 லட்சம் கேட்பாங்க. வருஷம் ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணி வாடகையை ஏற்றுவாங்க. இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்
ஒரு 1000 ரூபாய் வரும். இப்போ 25 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸே ஆனாலும் கடைசியாக நீங்கள் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க வாடகையா? மாதம் 12,000 அப்படிங்கிற வீதத்தில் 25 வருஷம் கழிச்சு 74,45,427 ரூபாய் கொடுத்துருப்பீங்க. இப்போ என்ன திங்க் பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தருக்கு 75 லட்சத்தை தர்றதுக்கு லோனில் போட்டாவே வீடு எனக்கு சொந்தமாயிடும், சொத்தும் சேரும், காசும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு தான் நினைப்பீங்க. இப்போ பாருங்க, இதை ஃபினான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். மந்த்லி ரெண்ட் 12,000 கட்டுறீங்க. 12,000 கட்டுற இடத்துல 32,000 கட்ட நீங்கள் ரெடியாக இருந்தீங்க, கரெக்டா? இப்போ அந்த 32,000ல் 12,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 20,000. இந்த 20,000 ஏதாவது ஒரு நல்ல ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அடுத்து டவுன் பேமெண்ட் 10 lakh கட்டலான்னு இருந்தீங்க. பட் ரெண்டல் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்தீங்க? 1 lakh மட்டும்தான். இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 9 lakh இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதமும் உங்கள் கையில் 20,000மும் இந்த 9 லட்சமும் கையில் இருக்கும். அதை ஒரு 12% இன்ட்ரெஸ்ட்டில் எஸ்ஐபியில் போடுறோம். எந்த வீட்டை வாங்கலான்னு நினைச்சீங்களோ அதில் வாடகைக்கு இருந்துட்டே அந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆயிட்டீங்க. இப்போ அதோட ரிசல்ட்டை பார்க்கலாம். ஒரு 13 வருஷம் அந்த வாடகை வீட்டிலே இருக்கீங்க, மிச்ச பணத்தை எஸ்ஐபியில் போடுறீங்க. ஸோ 13 years லேட்டர் அந்த எஸ்ஐபியோட வேல்யூ இருக்கும் 75,18,623 ரூபாய் இருக்கும். அந்த 9 லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதோட லம்சம் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 39,27,440 ரூபாய் இருக்கும். ஸோ மொத்தமாக 1,14,45,767 ரூபாய் இருக்கும். நீங்கள் லோன் போட்டு வீடு வாங்கினாலும் 13 வருஷம் கழிச்சு 50 லட்ச ரூபாய் வீடு, ஆனால் ரெண்டுக்கு இருந்துட்டு அந்த பணத்தை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணினா 13 வருஷத்தில் 75 லட்சம் உங்கள் கையில் இருக்கும். அப்போ அந்த அமௌண்ட்டை பிரேக் பண்ணி அதை டைரெக்டாக ஆன் ஹேண்ட் கொடுத்து நீங்கள் வீட்டையே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 39 லட்சமும் உங்கள் கையில் நிற்கும். ஸோ சொந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, எவ்வளோ இஎம்ஐ கட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறம் அதை பிரேக் பண்ணி சொந்த வீடு வாங்கிக்கலாம். அப்போ தான் உங்கள் கையில் பணமும் இருக்கும், வீடும் இருக்கும். 35 வயசு ஆயிடுச்சு, நான் வீடு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டால் வாடகைக்கு இருந்துட்டு நீங்கள் இஎம்ஐ கட்ட போகிற அமௌண்ட்டை நம்ம சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணினா 50 வயசுக்குள்ள சொந்த வீடு உங்கள் கையில் இருக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு எக்ஸ்ட்ரா பணமும் கையில் இருக்கும். இது பெஸ்ட் ஐடியா தானே? சப்போஸ் 20s இருக்கீங்க அப்படின்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி 13 வருஷத்தில் பிரேக் பண்ணாமல் ஒரு 20 வருஷத்துக்கு வச்சுருந்தா அமௌண்ட் காம்பவுண்ட் ஆகி பேங்க்ல பணத்தோட சொந்த வீட்டோடையும் நீங்கள் செட்டில் ஆயிடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொந்த வீடு வாங்கலாமா வேண்டாமா இல்லை ரெண்ட்லேயே இருக்கலாமான்னு. நம்ம சொல்ல வர்றது என்ன? வாடகைக்கே இருங்க, எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐயை கட்ட போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை அத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. கடைசியாக அந்த பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்து ஆன் ஹேண்ட் பணத்தை கொடுத்து வீட்டை வாங்கிருங்க. கையில் வீடு இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். இப்போ சொந்த வீடு வாங்குறதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? வீடுங்கிறது ஒரு அப்ரிசியேஷன் அசட் தான். அதாவது நம்ம வாங்குற சொத்தோட மதிப்பு காலப்போக்கில் அதிகமாகுது அப்படின்னா அது அப்ரிசியேஷன் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல பணம் வேணும் அப்படின்னா அந்த வீட்டை வித்து அமௌண்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்குன்னு ஒரு சொத்து இருக்கு, ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல அதை பணமா கன்வெர்ட் பண்ணிக்கவும் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு சேஃப்டியை நமக்கு கொடுக்குது. அடுத்து ஹோம் லோன் எடுத்திருந்தா அதோட வட்டியில டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஓனர்ஷிப். வேலை இல்லாமல் சேலரி இல்லாமல் இருந்தாலும் கொரோனா மாதிரியான காலகட்டத்திலையும் வாடகை கொடுக்கணுமே, வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்களே அப்படின்னு பயம் இல்லாத ஒரு செக்யூரிட்டியை நமக்கு கொடுக்கும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறதோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று ஃப்ளெக்சிபிலிட்டி தான். இப்போ யாருமே அவங்கவுங்க சொந்த ஊரில் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறதே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னையில் இருக்கேன், நெக்ஸ்ட் பெங்களூருக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, சொந்த வீடு சென்னையில் இல்லை. ஸோ ஈஸியாக என்னால் வேற இடத்துக்கு ரீலொகேட் ஆகிருக்க முடியும். ஏன்னா நான் ரெண்டுக்கு தானே இருக்கேன். சப்போஸ் சொந்த வீடு இருந்துச்சுன்னா அதுக்கு இஎம்ஐ கட்டணும், வீட்டை பராமரிக்க ஆள் தேவை, அதை ரெண்டுக்கே விட்டாலும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிற மாதிரி வராது. இந்த டென்ஷன்லாம் இல்லாமல் ஈஸியாக நான் ரீலொகேட் ஆகிக்கலாம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வாடகை வீட்டில் தான் இருக்குது. ரெண்டாவது, ரெண்ட்டுக்கு எந்த டாக்குமெண்ட் பேப்பர் பணத்துக்கும் கஷ்டப்படவே தேவையில்லை. ஜஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் போதும், அவ்வளோதான். மூணாவது, நமக்கு பிடிச்ச லொக்கேஷனில் வாழணும், ஸோ அங்கே வீடு வேணும் அப்படின்னா அங்கே வீடு வாங்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டி வரும். ஆனால் அதே இடத்துல வீட்டை வாடகைக்கு எடுத்தால் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணிக்கவும் முடியும். அடுத்து, நோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட். வீட்டோட மெயின்டெனன்ஸ் ஹவுஸ் ஓனர்ஸே பார்த்துப்பாங்க, நம்ம பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ்க்கு 500,000 ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தாவே போதும்.
ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடு கட்ட போகிறேன், வீடு வாங்க போகிறேன்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.